குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நடந்த டெஸ்ட் 23 ஓட ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசிஸ்டன் ரீசன் பேஸ் பண்ண கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இதுல அசிஸ்டன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. HClO4 இஸ் a stronger acid than HClO3. சரிங்களா? ரெண்டாவது ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Cl in HClO4 is +7 and HClO3 is +5. சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே டைப் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் பிரசன்டா இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கர் ஆசிட் எதுன்னு பார்த்தோம்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா HClO4ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் 7 வரும். அதை ரீசன்ல தெளிவா எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா HClO3ல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா 5. இதுவும் சரியா தான் இருக்கு. சரிங்களா? இருந்தாலும் ஆனா என்ன சொல்லல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கர் ஆசிட்டுக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் அசஸனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ஆனா நாட் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது சரி. அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 3 வகையான காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வகையான காம்பவுண்ட்ஸ்ல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாருங்க, H2S2O7 பாருங்க, H2S2O8 நீங்க பாருங்க இத 2, ஏன்னா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. அடுத்து 2 இதோட பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர் இருக்கு 2, அதை 2x எடுத்துக்கலாம். 2 சல்ஃபர் இருக்கிறதுனால 2x எடுத்துக்கிறேன். 8 into -2 = 0, நியூட்ரலா இருக்கிறதுனால 0க்கு எடுத்துக்கிறேன். சார் 2 + 2x - 16 = 0. சரிங்களா? அப்போ இதில் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 2x - 14 = 0, 2x = 14, x = +7 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? சல்ஃபரோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 தான். ஆனா அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு +7 கிடைச்சிருக்கு. சோ அப்ப இது மாதிரி வர வாய்ப்பு இல்லை. சோ மத்த ரெண்டையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்துச்சுன்னா நம்ம அதோட ஆன்சர் அது மூலியமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது பாருங்க, H2S2O4. சரிங்களா? இதுல பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2, அதனால 2 × 1. சரிங்களா? 2x ஆக்சிடேஷனோட பாத்தீங்கன்னா +4 × -2 -2, அப்ப 2 + 2x - 8 = 0. அப்போ 2 + 2x இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 இருக்கு, இங்க -8 இருக்கு. சோ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா -6 = 0. அப்ப x = நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா +3. சரிங்களா? அப்ப சல்ஃபருக்கு இதோட நம்பர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா +3. ரெண்டாவது பாருங்க, H2S2O6. சரிங்களா? O6 இதுல பாத்தீங்கன்னா 2 × 1, ஏன்னா ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1. அது அடுத்தது அது தெரியாத 2x எடுத்துக்கிறேன். +6 × -2 = 0. அப்போ 2 + 2x - 12 = 0. சரிங்களா? அப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 2x - 10 = 0ன்னு வருது. அப்ப x = நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா +5. சோ ரெண்டுமே உங்களுக்கு +6 +5 ஓட கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? அதனால +3 +5ங்கிறது செகண்ட் தேர்டுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ கரெக்டான ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா இதுல எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? சோ இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா தயோ குரூப் சென்டர்ல அதுக்கு நடுவுல வந்து நம்மளுக்கு 2 ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 2 ஆக்சிஜனுமே உங்களுக்கு பெராக்சைடு லிங்கேஜ் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ அந்த ஃபார்முலா இருக்கிறதுனால இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு வேரி ஆகி கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ அதனால நம்மளுக்கு இந்த இதுல மட்டும் நம்மளுக்கு சரியா வராது. நம்ம மெத்தட் எப்பயும் கால்குலேட் பண்ற மெத்தட்ல நம்மளுக்கு சரியா வராது. சரிங்களா? ஏன்னா நடுவுல இருக்கிற இந்த 2 ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா பெராக்சைடு லிங்கேஜ்ல -1, மீதி எல்லாத்துக்கும் -2. சரிங்களா? அதனால இதுல கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பா வரும். சரிங்களா? மீதி எல்லாத்துலயும் உங்களுக்கு சரியா இருக்கு. சரிங்களா? சோ இதுல மட்டும் உங்களுக்கு தப்பா வரதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இதுல நடுவுல இருக்கிற இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். எதனால அப்படின்னா இந்த பெராக்சைடு லிங்கேஜ் வரதுனால சோ மாறி இருக்கும். சரிங்களா? சோ அப்ப ரெக்கார்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் இன் த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் த 2 types of sulfur atoms present in Na2S4O6. சரிங்களா? அதான் டெட்ராதயனேட், சோடியம் டெட்ராதயனேட்ல தான் இருக்கு. சரிங்களா? சோ நம்ம இத 4 சல்ஃபர் ஆட்டம், டெட்ராதயனேட்டோட 4 சல்ஃபர் ஆட்டம் இருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டபுள் பாண்ட்ல 2 ஆக்சிஜனும் சிங்கிள் பாண்ட்ல ஒரு ஆக்சிஜனும் பாண்ட் ஆயிருக்கும். அது கூட தான் இந்த சோடியம் வந்து அட்டாச் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? சோ எக்ஸ்ட்ரீமெண்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும் இந்த 2 எக்ஸ்ட்ரீமெண்ட்லயும்.
ஸோ NA இப்படிதான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது மாதிரி ரெண்டு ஒரே மாதிரியான எலமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பாண்டை நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா தான் இருக்கும்னா ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்னால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜீரோவா தான் இருக்கும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ தான். சரிங்களா? அப்போ எங்கெங்கெல்லாம் சேம் இருக்கு பார்த்தோம்னா இந்த சல்ஃபருக்கும் இந்த சல்ஃபருக்கு நடுவில் ரெண்டும் சேம், அப்போ இதுக்கு ஜீரோ. சரிங்களா? அதே மாதிரி இந்த இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்க அதாவது 1 2 3 நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4 அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த 2க்கும் 3க்கு நடுவில் இந்த ரெண்டு சல்ஃபர் நடுவுலையும் பாருங்க ரெண்டும் சேம் சிமிலர். சரிங்களா? அப்ப ஜீரோ. மற்ற ரெண்டுலையும் பாருங்க இதுல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாருங்க ஆக்சிஜன் வந்து சல்ஃபரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இதுல இந்த பாண்ட் இப்படி பிரேக் ஆகும். சல்ஃபர் ஆக்சிஜன் எடுத்துக்கும், இந்த பாண்டை வந்து இந்த ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி எடுக்கும். சரிங்களா? இந்த ஆக்சிஜன் இந்த ரெண்டு பாண்டையும் பிரேக் பண்ணி போயிடும். அப்போ பாருங்க ஒரு ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு பாண்ட் அது எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு ஒரு மைனஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ எத்தனை ஆக்சிஜன் வந்து எத்தனை மைனஸ் எடுத்துருக்குன்னு பாருங்க. இதுல 2 -2 இதுக்கு -2 இதுக்கு -1 அப்போ டோட்டலா -5. அப்போ அது நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னா நடுவில் இருக்கிறதுக்கு எத்தனை இருக்கணும்? +5 இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த எண்ட்லயும் இருக்கும். சரிங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டிஃபரன்ஸ் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த 2 டைப்ஸ் ஆஃப் சல்ஃபர் ஆட்டம்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் சல்ஃபர் ஆட்டம் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் நம்பர் கிடைப்பட டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப பாருங்க நம்மளுக்கு ரெண்டு இதுனா டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, இன்னொன்னு பார்த்தோம்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப 5 - 0 ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டு நீங்க மைனஸ் பண்ணி தான் சொல்லணும். 5 - 0 ஆன்சர் 5. சோ ஆன்சர் பி. சோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க அனலைஸ் பண்ணாதான் இதோட ஆன்சரை நம்ம கரெக்டா சொல்ல முடியும். பாருங்க இந்த செல் ரியாக்ஷன் Ag plus Cu2 plus Br minus gives Ag Br plus Cu plus. The reduction half reaction is. சரிங்களா? அதாவது ஒரு மின்கல வினை கொடுத்திருக்காங்க, அதுல ஒடுக்க அறைகளனோட வினையானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன். சோ நம்மளுக்கு தெரியும் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம ஒரு எலக்ட்ரோகெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரெண்டா பிரிக்கலாம். ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன், அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன். சோ ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன் நம்மளுக்கு ரிடக்ஷன் நடக்கும். சரிங்களா? ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா எங்க ரிடக்ஷன் நடக்குது நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் எங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் குறையறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ரிடக்ஷன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றேன். +1ல இருந்து என்ன போயிருக்கு? +2க்கு போயிருக்கு. அப்போ என்ன இருக்கு? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் இது இல்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கறேன். Ag plus Br மைனஸ்ல இருந்து Cu2+ கன்வெர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுல நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு சரியா இல்ல பாருங்க. ஏன்னா இதுக்கு மூணுமே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸா இருக்கு. சோ அப்ப இது ஆன்சரா வர்றதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்து பாருங்க 0. இந்த பாருங்க Ag உங்களுக்கு எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப 0. அப்ப 0 என்னவா மாறி இருக்கு அப்படின்னா +1 மாறி இருக்கு. அப்ப ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. சோ அப்ப நம்மளுக்கு இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இல்ல. சரிங்களா? அடுத்தது பாருங்க Cu2+ எலக்ட்ரான் gives Cu+ ன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க அப்ப +2ல இருந்து ரெண்டு +2ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +1ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படி கன்வெர்ட் ஆகிறதுனால இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம், ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கு. சோ அப்போ ரிடக்ஷன் நடந்திருக்கு. அப்ப ரிடக்ஷன் ஹாஃப் செல்ல நம்மளுக்கு எது ஆன்சரா இருக்குன்னா டி தான் ஆன்சர் இருக்கும். பாருங்க அடுத்து இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் வேர் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்ட் as an reducing agent. சரிங்களா? ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த 4 ரியாக்ஷன்ல எங்க ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ நீங்க அப்போ என்ன செக் பண்ணா போதும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்ப ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா அது என்ன இருக்கணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கணும். சரிங்களா? அப்போ ஆக்சிடைஸ் ஆயிருக்கிறது எங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? சோ ஹைட்ரஜன் பெராக்சைடுல பாருங்க ஹைட்ரஜனுக்கு வந்து +1, ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தோம்னா -1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் செக் பண்றேன். இதுல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு செக் பண்ணி பார்க்கறேன். சரிங்களா? இதுல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா -2. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு +1. அப்போ -1ல இருந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா -2வா மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா அது ஆக்சிடைஸ் ஆயிருக்கணும். அப்போ ஆக்சிடைஸ் ஆனாதான் அது உங்களுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா நம்மளுக்கு இருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்க இந்த ஆப்ஷன்ல செக் பண்றேன். சரிங்களா? இதுல பார்த்தோம்னா இதுல இருக்கிற இதுலயும் வாட்டர் மாலிகுல் இருக்கு. சரிங்களா? வாட்டர் மாலிகுல் இதுலயும் உங்களுக்கு அதே சேம் சிமிலர் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 2- தான் இதுல கிடைச்சிருக்கும். இதுலயும் அப்ப ரிடக்ஷன் தான் நடந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனும் வர வாய்ப்பு இல்ல. சரிங்களா? அடுத்தது பாக்குறேன் குளோரினோட இதுல செக் பண்ணி பாக்குறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா O2 இருக்கு. சரிங்களா? இதுல O- நம்மளுக்கு தெரியும். -1ல இருந்து எதுக்கு மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஜீரோ எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ -1ல இருந்து 0க்கு மாறுது அப்படின்னா ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு தேவையானது பாருங்க, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் என்னதான் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடைஸ் தான் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எதுல உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகி என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனா மாறி இருக்கு. அப்போ -1ல இருந்து 0க்கு மாறி இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் சியா இருக்கும். இதுல செக் பண்ணி பாருங்க. இதுல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுலயும் அதே பாருங்க, வாட்டர் மாலிகுல் தான் இருக்கு. வாட்டர் மாலிகுல்ல -2 தான் ஆக்சிஜன் ஸ்டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ சோ இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். சோ அப்ப நம்மளுக்கு ரெஃபர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் H2O2 plus 2HI I2 plus இது I2 2H2O HOCl plus H2O2 gives H3O plus hydronium ion plus Cl minus plus O2. சரிங்களா? ஏற்கனவே பார்த்த ப்ரீவியஸ் டைப் மாதிரியே தான். ஆனா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following statement is correct about H2O2 with reference to its reaction. இந்த ரியாக்ஷன் படி பார்க்கும்போது கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாம். எதை பொறுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னா H2O2 பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. இந்த H2O2 பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு தெரியும். ரெண்டுலயுமே இது 1 இது -1. சரிங்களா? அப்போ இந்த சைடுல ஆப்போசிட்ல ரைட் சைடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா -2. வாட்டர்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனோடது -2. அப்போ -1ல இருந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா -2க்கு போயிருக்கு. அப்ப ரிடக்ஷன் நடந்திருக்கு. சரிங்களா? ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது என்னவா ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா செயல்பட்டு இருக்கும். சரிங்களா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருந்தாதான் உங்களுக்கு என்னவா நடக்கும், ரிடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அது இந்த இதுல பாருங்க, இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலமெண்டல் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இங்க -1ல இருந்து எதுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னா 0க்கு மாறி இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. சரிங்களா? -1ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி 0க்கு மாறி இருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் நேச்சர் ரெடியூசிங் ஏஜென்ட்டா செயல்பட்டு இருக்கு. சரிங்களா? ஒடுக்க காரணியா செயல்பட்டு இருக்குது. மேல இருக்கிறதுல பார்த்தோம்னா ஆக்சிஜனேட்டர் காரணியா செயல்பட்டு இருக்கு. சோ இந்த ஆப்ஷனை இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷன்ல நம்மளுக்கு கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஏல வந்து உங்களுக்கு அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கணும். H2O2 is an oxidizing agent in A, reducing agent in B. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா தெரியுது. சோ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். H2O2 is an oxidizing agent in both. சரிங்களா? ரெண்டுலயுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ங்கறாங்க, அது தப்பு. அப்ப அதே மாதிரி ரெண்டுலயும் ரெடியூசிங் ஏஜென்ட்ங்கிறது தப்பு. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, H2O2 is a reducing agent in A, oxidizing agent in B. சரிங்களா? அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இதுவும் தப்பு. சோ அப்ப A ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியா இருக்கு. சரிங்களா? என்ன ஒரு ஏஜென்ட்டா இருந்தாலும் சரி அதோட ஆப்போசிட் நேச்சரான ரியாக்ஷனுக்கு தான் அதுக்கு இன்வால்வ் ஆகும். சரிங்களா? பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் வச்சு கொடுத்திருக்காங்க. எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. பாருங்க, சோ நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் ஹாலஜன்ஸ்க்கு நம்மளுக்கு பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி பொட்டன்ஷியல் ஓரியன்டா கொடுத்தாங்கன்னாவே இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2.85. சரிங்களா? சோ அது 0 பெருசு தான். சோ 2.85 மேல சல்ஃபர் ஃப்ளூரின் பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா குளோரினோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1.36. சோ அதை விட கொஞ்சம் கீழே இருக்கும். 1.36 உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா குளோரின். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1.06 இருக்கு. 1.06 பாத்தீங்கன்னா 1.06 இது எதுவோட இது அப்படின்னு பார்த்தோம்னா புரோமினோடது. சரிங்களா? அடுத்தது அயோடினோடது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.53. சரிங்களா? அயோடின். சரிங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. டவுன் ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா ரெடியூசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப் ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா என்ன ரெடியூசிங் ஆக்சிடைசிங் பவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இருக்கிறதுல மேல இருக்கு எது இருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ளூரின். அப்ப இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? இருக்கிறதுல கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அயோடின். அப்ப இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா? அப்ப ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா F2I-, மற்ற ஆப்ஷன் பாருங்க Br2Cl, Cl2Br, அதே மாதிரி Cl2I2. சோ அப்ப நம்மளுக்கு என்னதான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் தான். ஏன்னா ஃப்ளூரினும் அயோடினும் அது அயனா இருந்தாலும் உங்களுக்கு அதுல கொடுத்துருக்க ஆப்ஷன் எதாவது இருக்கு சரியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியா இருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி அதே ரியாக்ஷன் தான். இந்த வந்து பேலன்ஸ் பண்ண சொல்லி இதோட கோஎஃபிஷியன்ஸை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரியான கொஸ்டின் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு நம்மளுக்கு நீட் எக்ஸாம்ல. சரிங்களா? சோ அந்த கொஸ்டின் பாருங்க, இப்ப நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த கோஎஃபிஷியன்ட் எலிமினேட் பண்ணிருங்க. சோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா M1O4 மைனஸ் பிளஸ் C2O4 2 மைனஸ் பிளஸ் H பிளஸ் gives M12 பிளஸ் plus CO2
பிளஸ் H2O. சரிங்களா, நீங்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்ல எலிமினேட் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்க இத பேலன்ஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எங்க நடந்திருக்கு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுங்க. சோ Mn O4 மைனஸ்ல வந்து +7ல இருக்கு, இங்க பாருங்க +2க்கு மாறிடுச்சு. சோ அப்போ 7ல இருந்து 2க்கு மாறி இருக்கு. 7ல இருந்து 2க்கு மாறி இருக்கிற ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன். சரிங்களா, எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 7 - 2, அப்போ பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அடுத்தது கார்பன் பாருங்க, இந்த ஆக்சிலேட்ல இருக்கக்கூடிய கார்பன் பாருங்க, இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். கார்பன் டை ஆக்சைடுல பாத்தீங்கன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். சரிங்களா, இங்க பாருங்க 2 கார்பன் இருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அத கார்பனை பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. அப்ப 2. சரிங்களா, அப்ப சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 2 × 3 6, 6ல இங்க பாருங்க 2 × 4 8. சரிங்களா, அப்ப 8 - 6 பார்த்தோம் அப்படின்னா சோ ஆக்சிடேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா, இப்போ இதுக்கு காமனான நம்பர் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வரும். அப்போ இதை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், இதை 5ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2Mn O4 மைனஸ் பிளஸ் 5C2O4 2 மைனஸ் பிளஸ் H பிளஸ் இந்த சைடுல ரைட் சைடுல Mn2 பிளஸ் பிளஸ் உங்களுக்கு இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. சரிங்களா, 10 கார்பன் வரும். இங்க பாருங்க, முன்னாடி பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு 5 × 2 10 கார்பன்ஸ் இருக்கு. அப்ப இங்க 10 கார்பன் வந்தா எந்த நம்பர் போட்டா 10 வரும் அப்படின்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 10 மாறி இருக்கும். அப்ப 10CO2 பிளஸ் H2O. சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எதை பேலன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து அதுக்குள்ள இருக்க சார்ஜ் ஈக்குவல் பண்ணணும். சார்ஜ் நியூட்ரலிட்டி, ரெண்டு சைடுலயும் சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடுல பாருங்க 2O மைனஸ் இருக்கு. சரிங்களா, அப்போ இந்த சைடுல -2 சார்ஜ் இருக்கு. சரிங்களா, இந்த சைடுல பாருங்க அடுத்து இந்த ஆக்சலேட் அயன்ல பாருங்க 5 × 2 மைனஸ், சோ அப்போ -10 இருக்கு. சரிங்களா, H பிளஸ் அதே அது கூட ஒரு H பிளஸ் இருக்கு. சரிங்களா, டோட்டலா இதோட சார்ஜ் என்னன்னு பாருங்க. சோ -2 -10, சரிங்களா, -12 கூட ஒரு பிளஸ் சேர்க்கிறோம். அப்போ பிளஸ் சேர்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? சரிங்களா, -11 சார்ஜஸ் இருக்கும். -11 இருக்கு. ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுல பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 × 2 4 + 4 இருக்கு. அதே மாதிரி மீதி எல்லாமே அந்த சைடுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரலா இருக்கு. சரிங்களா, அப்போ நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா இது என்ன மீடியம்ல நடந்திருக்க ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அசிடிக் மீடியம்ல நடந்திருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு 2+, அதாவது 7ல இருந்து உங்களுக்கு என்னத்துக்கு மாறி இருக்கும் அப்படின்னா 2+க்கு மாறும். சோ அப்போ நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை வச்சு தான் நியூட்ரல் பண்ண முடியும் அப்படின்னா H+ வச்சு தான் நம்ம நியூட்ரல் பண்ணணும். சரிங்களா, சோ இந்த சைடுல எவ்வளவு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வரணும். 4 சார்ஜ் வர அளவுக்கு நம்ம இது கூட நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா, அப்ப எந்த வேல்யூ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும் அப்படின்னா 15 சேர்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, 15 + -11 போட்டீங்கன்னா 4ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ 15H+ நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்மளுக்கு அப்ப பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2Mn O4 மைனஸ் ஆல்ரெடி ஒரு H+ இருக்கு. சரிங்களா, அப்ப இப்போ 15H+ நான் ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு அப்படி பார்த்தோம்னா 16H+ இருக்கும். சரிங்களா, பிளஸ் இந்த பாருங்க 5C2O4 2 மைனஸ் இருக்கு. இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா 2Mn2 பிளஸ் 10CO2 பிளஸ் H2O இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பாருங்க, ஆன்சர் வச்சு அடுத்த ஸ்டெப் போடலாமா வேணாமான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா 2 5ங்கிற ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, ஆனா லாஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பாருங்க, இந்த ஆப்ஷனும் அது கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அப்ப 8 இருக்கு 16 இருக்கு. சோ அப்ப எது வரும், எதுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரியல. 8ஆ 16ஆன்னு தெரியல. சோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்டெப்ல Z வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பாருங்க, 16H+ இருக்கு. சோ அப்ப 8 வர வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்ல. சரிங்களா, சோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. சரிங்களா, லெஃப்ட் சைடுல பாருங்க, ரைட் சைடுலயும் பாருங்க. சரிங்களா, இப்போ பாருங்க இந்த சைடுல உங்களுக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்தோம்னா 5 × 4 20 ஆக்சிஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல 20, இங்க ஒரு 4. சரிங்களா, சோ 28 ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா, அப்ப 28 ஆக்சிஜன் இந்த சைடுல போட்டுக்கலாம். ரைட் சைடுல பாருங்க, அதே சமயத்துல உங்களுக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20 ஆக்சிஜன் இருக்கு. ஏன்னா பாருங்க 10 × CO2ல இருக்கிற 2, 10 × 2 20. சரிங்களா, பிளஸ் இங்க ஏற்கனவே இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு வாட்டர்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா, சோ 21 இருக்கு. சரிங்களா, இந்த சைடுல அப்புறம் ஹைட்ரஜன் பாருங்க, லெஃப்ட் சைடுல ஹைட்ரஜன் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தோம்னா 16 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. சரிங்களா, ரைட் சைடுல பாருங்க, ரைட் சைடுல உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கு.
சரிங்களா? அப்போ டெஃபிஷியன்ட்டா எத்தனை இருக்குன்னு பாருங்க. இந்த சைடுல உங்களுக்கு எத்தனை டெஃபிஷியன்ட்டா இருக்குன்னா 21 இருக்குது. அப்போ உங்களுக்கு எத்தனை தேவை? 7 எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன்ஸ் தேவை. அதே மாதிரி இந்த சைடுல ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 16 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனா இந்த சைடுல 2 தான் இருக்கு. அப்போ 14 ஹைட்ரஜன் தேவை. சரிங்களா? அப்ப பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க எந்த சைடுல பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா இல்ல ரைட் சைடுல உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும். ரைட் சைடுல பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 வாட்டர் சாரி இதுல பாதி தான் ஆக்சிஜனுக்கு ஈக்குவலா எடுத்துக்கங்க. அப்ப 7H2O நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப பேலன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி ஒரு 7 எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அந்த 7 வாட்டர் மாலிகுல நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். சரி 8 ஆல்ரெடி ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குது. அது கூட சேர்த்தோம்னா 8 வாட்டர் மாலிகுல் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் இது கூட ஆன்சர் கூட நீங்க பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ங்கிறது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெர்மாங்கனேட் அயனுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு 2ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இது எக்ஸ். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சலேட் அயனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறது ஒய்ஏ. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஒய்க்கு வந்து பார்த்தோம்னா 5. சரிங்களா? அடுத்து இசட் பிளஸ் இது சேஞ்ச் ஆகல. ஸோ அப்போ ஆன்சர் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இசட்டுக்கு என்னன்னு பார்த்தோம்னா 16. சரிங்களா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 2, 5, 16ங்கிற டி ஆப்ஷன்ல தான் நம்மளுக்கு சரியா இருக்கு. அடுத்தது பாருங்க, which of the following change does not involve any electron transfer. சரிங்களா? எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரே இல்லாம இருக்கிற ரியாக்ஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நாலு ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா பாருங்க இதுல பாருங்க 2 இருக்கு, 0 இருக்கு. சரிங்களா? அப்ப 2ல இருந்து எதுக்கு மாறிடுச்சு அப்படின்னா 0க்கு மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ இதுல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஆன்சர் நம்ம எலிமினேட் பண்ணலாம். பாருங்க எலமெண்டல் சோடியம் 0ல இருந்து எதுக்கு மாறி இருக்கு அப்படின்னா +1க்கு மாறி இருக்கு. இதுலயும் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு 0. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் தான். இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். விங்கிறது நம்மளுக்கு எக்ஸா எடுத்துக்கலாம். வி எக்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. சரிங்களா? ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அதோட ஓவரால் சார்ஜ் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கலாம்? +2 இருக்கு. சரிங்களா? அப்ப x ஈக்குவல் டு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த -2 அந்த சைடு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு +4 கிடைக்கும். அப்போ இதுக்கு +4னும் இதுக்கு +4 இதுக்கு -2 இருக்கு. சரிங்களா? இந்த சைடுல பாத்தீங்கன்னா V2O3 இருக்கு. V2 வந்து 2x ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 × -2 = 0. சரிங்களா? அப்ப 2x -6 = 0, 2x = 6, x = 6/2, x = என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அப்போ 4ல இருந்து உங்களுக்கு என்ன மாறிடுச்சு அப்படின்னா 3க்கு மாறிடுச்சு. சோ அப்ப ஆன்சர் இது இல்ல. சரிங்களா? அப்ப ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்குது எது மட்டும் தான் அப்படின்னா சி ஆப்ஷன் தான். பாருங்க இது உங்களுக்கு பாருங்க பொட்டாசியம் டைக்ரோமேட் தான். பொட்டாசியம் டைக்ரோமேட்ல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வரும். சரிங்களா? பாருங்க Cr2 தெரியாத வந்து 2x ன்னு எடுத்துக்கலாம். குரோமியமோடத 2x + 7 × -2 = -2, 2x - 14 = -2, 2x = இந்த -14 அந்த சைடு போச்சு அப்படின்னா -2 + 14. சரிங்களா? சோ அப்ப 2x = 12. அப்ப x = பாத்தீங்கன்னா +6. சரிங்களா? சோ இது +6 இருக்கு. ஆப்போசிட்ல அது சேஞ்ச் ஆகாம இருக்கான்னு பாத்துக்கலாம். CrO4 2-. சரிங்களா? அப்ப ஒரு Cr தான் இருக்கு. அது x ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் 4 ஆக்சிஜன் இருக்கு. 4 × -2 = -2. So x - 8 = -2. So x = -2 + 8. So x = அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? +6. சரிங்களா? அப்போ இந்த சைடும் +6 இருக்கு. இந்த சைடுலயும் உங்களுக்கு என்னதாங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா +6 தான் வருது. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சி. சரி, which of the following is a disproportionation reaction? எது வந்து disproportionation reaction சொல்ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம இது உண்மையா கண்டுபிடிச்சு போடணும்னா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? ஒரே எலமெண்ட் ஆக்சிடைஸும் ஆயிருக்கணும், ரிடக்ஷனும் ஆயிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அதோட கண்டிஷன் வச்சு நீ அப்ளை பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்கு 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும் அந்த ரியாக்ஷன்ல. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நீங்க எல்லாத்தையும் எலிமினேட் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாருங்க இப்ப Cu2+ இது +1 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் அது கூட -2 இருக்கிறதுனால 2 காப்பர் இருக்கு. சோ +1. சரிங்களா? இந்த சைடுல பாருங்க ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா காப்பருக்கு 0 இருக்கு. ஏன்னா எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா +2 இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க +1ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கு. ஏ ஆப்ஷனுக்கு 0 இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா +2 இருக்கு. சோ 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. சோ அப்ப ஏ ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பில பாருங்களேன் குரோமியம் உங்களுக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. இது +6. இப்பதான் இதை சால்வ் பண்ணி பார்த்தோம். இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கு? இதுலயும் +6 தான் இருக்கு.
சரிங்களா? அப்போ ஆக்சிடேஷன் நம்பரே உங்களுக்கு என்ன ஆகல அப்படின்னா சேஞ்ச் ஆகல. ஸோ அப்போ ஆன்சர் வந்து வர வாய்ப்பு இந்த 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 ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. இதுல பாருங்க, இதுலயும் +6, இதுலயும் கீழே பாருங்க அடுத்த ஆப்ஷன்லயும் அதே +6 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு வர வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு 2 இடம் மாதிரி மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? பாருங்க Ca2+, கார்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு Ca2+, இங்கேயும் பாருங்க Ca2+, அதை ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லை. இங்க Ca2+, CO3 2- தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது Ca2+, இங்க Ca2+ஆவே தான் இருக்கு. சோ அப்ப எதுவுமே ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகவே இல்லை. சரிங்களா? அப்போ ரெக்வயர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்னவா தான் இருக்க முடியும் அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் இருக்க முடியும். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல டெஸ்ட் 24ஓட சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.